தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நாம் வேதத்தை ஆராயும்படியாக தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதும் ஜீவன் உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலே எந்த பட்டயத்தை பார்க்கலும் கருக்குள்ளதாயும் இருக்கிறது. அது ஆவியையும் ஆத்துமாவையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது. இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வேத புத்தகம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். வேத வாக்கியங்களை படிப்பதினால் அல்லது ஆராய்ந்து பார்ப்பதினால் நமக்கு உண்டாயிருக்கிற விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜீவியத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேத வசனத்தினால் மட்டுமே உண்டு. வேத வசனமே நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்பிக்கை உள்ளவர்களாக நம்பிக்கை பெருகும்படி செய்கிறது. வேத வசனம் ஆறுதல் அளிக்கிறது. வேத வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆகையினால் இந்த மாலை வேளையிலே வேதத்தை ஆராய, தேவனுடைய வாக்கியங்களை கற்றுக்கொள்ள நாம் வந்திருப்பது தேவன் பெயரில் வைத்திருக்கிற அன்புக்கு அடையாளமாக. நாம் வளர வேண்டும் என்று ஆவிக்குரிய ஜீவியத்திலே விருப்பமுற்று நாம் தேவனை தேடுகிறோம். ஆகையினால் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராயும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய, ஊழியம் செய்ய ஆண்டவர் சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்த தாவீதோடு சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன், உம்முடைய திட்டங்கள், தீர்மானங்கள், ஆண்டவரே நோக்கங்களை எல்லாம் ஒரு புத்தகமாய் நீர் எழுதி எங்கள் கையிலே கொடுத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான பரிசுத்த ஆவியை பெற்ற விலையேறப்பட்ட மனிதர்களை கொண்டு தெய்வமே பல தலைமுறைகளால் நீ எழுதின அந்த வேத வசனத்தினுடைய முழு நிறைவையும் பெற்ற சந்ததியாக நாங்கள் இருக்க, புற மார்க்கத்தில் பிறந்து புற ஜாதிகளாய் வாழ்ந்தாலும் எங்களுக்கு கிடைத்த இந்த பொக்கிஷத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாயிருக்கிறது என்று தாவீது அரசன் ஆண்டவரே இனிமையாக ருசித்து பார்த்து விலையேறப்பட்டது என்று அறிந்த அந்த வேத வாக்கியங்கள் இந்த மாலை வேளையில் எங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதை ஆராயும்படியா நாங்கள் தியானிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் வேத வசனங்களை எழுதின ஆக்கியோன் ஆண்டவர், இந்த புஸ்தகத்தினுடைய ஆண்டவரே எழுத்தாளனாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் கேட்கிறோம், ஒப்படைக்கிறோம். பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராயும் என்பதாக தேவனை பாடுவதும் ஆராதிப்பதும் தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்ப, வேத வசனமாயிருக்கிற அந்த விதைகளை நம்முடைய நிலமாயிருக்கிற இருதயம் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும்படியாய் கொஞ்ச நேரம் ஒரு பல்லவியை பாடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ரிடம்ஷனல் கோரஸ் புக்கில் இருக்கிற அருமையான 82வது பல்லவி, He is able, He is able, I know He is able. I know my Lord is able to carry me through. He heals the broken hearted, He sets the captive free. He makes the lame to walk again and casts the blind to see. He is able. அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உணர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். He is able, He is able, I know He is able, I know my Lord is able to carry me through. He is able, He is able, I know He is able, I know my Lord is able to carry me through. He heals the broken hearted and sets the captive free. He makes the lame to walk again and casts the blind to see. He is able, He is able, I know He is able, I know my Lord is able to carry me through. வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர். வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர். நொறுங்குண்டோர் குணமாக சிறையானோரை மீட்டார், ஊனர்கள் எழும்ப குருடர் காணச் செய்குவார். அவரே வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர். He is able,
He's able, I know He is able. I know my Lord is able to carry me through. He's able, He's able, I know He is able. I know my Lord is able to carry me through. He heals the broken-hearted and sets the captive free. He makes the lame to walk again and cast the blind to see. He's able, He's able, I know He is able. I know my Lord is able to carry me through. வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர். வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர். நொறுங்குண்டோர் குணமாக சிறையானோரை மீட்டார். ஊனர்கள் எழும்ப குருடர் காணச் செய்குவார். அவரே வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர். நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையை நாம் பாடலாம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வல்லமை நிமித்தம் அவருடைய கிருபையை புகழ்ந்து பாடுவேன் என்று இன்னொரு சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். நான் விதமாய் கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை ஆண்டவர் ஒரு முறை விளம்பினார். ஆனால் 2 முறை கேட்டிருக்கிறேன், வல்லமை கர்த்தருடையதென்று. ஆகினால் இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய வல்லமையை அறிந்தவர்களாய், ரட்சிக்கிற கிருபையின் வல்லமை பாவ சாக்கடையில் நம்மை தூக்கி எடுத்தது மட்டுமல்ல, தேவ கிருபையினால் இதுவரைக்கும் நம்மை நிலைநிறுத்தி அந்த தேவ வல்லமை நிலை ஆண்டவருக்குள்ளே நிலைநிறுத்தி கொண்டு வந்திருப்பதற்காய் தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். அவருடைய வல்லமையை நாம் புகழ்ந்து பாடுவோம். அவருடைய பலத்த கரத்தின் கிரியைகளை நினைத்து அவரை பாராட்டி ஆண்டவரை உயர்த்தி அவர் சமூகத்திலே பாதம் பணிந்து அவரை தொழுது கொள்வோம். மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று ஆண்டவரே உம்முடைய பிராகாரங்களிலே வாழுகிற ஆண்டவரே பாக்கியத்தை பெற்ற தாவீது அரசன் ஆண்டவரே தகப்பனை யூதா கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் லேவியனை போல பரிசுத்த ஸ்தலத்திலோ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியனை போலவோ இராவிட்டாலும் தகப்பனே விதமாய் பிராகாரங்களில் நின்று ஆராதிக்கக்கூடிய பொதுஜன கூட்டத்தில் இருந்து ஆராதித்த தாவீது அரசனுடைய சன்னிதானத்தில் இடம் கிடைத்தது என்று மேன்மையாய் பாடும் பொழுது நாங்களோ அதைவிட மேலான ஜனங்களாய் உம்முடைய கிருபாசன தண்டிலே வந்து நிற்கும்படியாய் கொடுத்த ஸ்லாக்கியத்தை எண்ணும் பொழுது எவ்வளவாய் நாங்கள் புகழ்ந்து பாட முடியும் ஐயா. தெய்வமே, எவ்வளவு நன்றியுள்ளவராய் துதிக்க முடியும். ஆண்டவரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே, whatever you have done unto us, Lord, you have whatever the benefits you have given unto us, Lord, we have to praise you and also take the cup of salvation and worship you, Lord. Call upon the name of Father God. உன்னதமான கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவனே, எங்கள் இருதயங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பதிலே உண்டான சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் தெய்வமே, நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தை ஆராதனை செய்வது மட்டுமல்ல, பயத்தோடும் நடுக்கத்தோடு களி கூறும்படியாய் உன்னதமான தேவனை எங்கள் தெய்வமாய் கொண்டிருப்பது எத்தனை பாக்கியம் ஐயா. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியனும் அஞ்சி நடுங்கி ஆண்டவரே பயத்தோடு ஜீவனுக்காக ஆண்டவரை பிரவேசிக்கிற அந்த சமூகம் எங்களுக்கு இன்பமானதாய் இலவசமானதாய் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவரை வரத்தக்கதான ஒரு ஸ்தலமாய் மாறி இருப்பதை நினைக்கும் பொழுது தேவா, எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எத்தனை மேலானதையா. தெய்வமே, எந்த பரிசுத்தவான்களுக்கும் இல்லாத சாக்கியம் இந்த காலகட்டத்திலே கிருபையின் காலத்திலே வாழ்கிற எங்களுக்கு கிடைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த மகா பரிசுத்த சன்னிதானத்தில் அசட்டை பண்ணாமல் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன், அவருடைய வல்லமையுள்ள பிரசனத்தில் எப்பொழுது நான் வந்து நிற்பேன் என்று எங்கள் இருதயங்கள் ஏங்கத்தக்கதாக தெய்வமே, இந்த மகிமையான ஸ்தானத்தை தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து எங்கள் வாழ்நாளெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ள தெய்வமே, சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் பிரவேசித்து உம்மை ஆராதித்து உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே சந்தோஷத்தினால் நிரப்பப்பட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தினுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற விடுதலையும் ஆண்டவரே அருமையான வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவா
உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கணுமே. எங்கள் இருதயங்கள் உம்முடைய சமூகத்துக்காக ஏங்கணுமே. தெய்வமே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்பதை என்னாலும் வாஞ்சிக்கணும் ஐயா. வானானது வீடோ ஆண்டவரை நீரோடே வாஞ்சிக்கிறது போல தேவனே, ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்தில் நிற்க வாஞ்சித்த தாவீது அரசனை விட எவ்வளவாய் நாங்கள் அதிகமாய் உம்மிடத்தில் நெருங்கி வர முடியும் ஐயா. நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் ஆண்டவரே காலகட்டத்திற்கு பிற்பாடு நாங்கள் பிறந்ததினால், ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்தில் பிறந்ததினால் கிடைத்த பாக்கியம் ஐயா. தேவா, உமக்கு நன்றி. இந்த காலகட்டத்தில் நாங்கள் பிறக்கும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய், உம்முடைய பிள்ளையாய் வாழும்படியாய் நீர் கொடுத்த வெளியேறப்பட்ட தருணத்துக்காய், உம்முடைய தெரிந்தெடுப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவனே ஐயா, பழைய உடன்படிக்கை காலத்தில் நாங்கள் பிறந்திருந்தால் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது ஐயா. இஸ்ரவேலனை போல பிராகாரத்தில் கூட தைரியமாய் நுழைந்திருக்க முடியாது கர்த்தாவே. ஆனால் கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த வரங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல தெய்வமே, உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவா, உம்முடைய சித்தத்தின்படி வாழணுமே ஐயா. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்கணுமே ஏசப்பா. அந்த சாக்கியங்கள் எல்லாம் அனுபவித்தோம் ஆண்டவரே. மறுதளித்து போற கூட்டத்தில் இல்லாமல், ஆண்டவரே கிருபையை அசட்டை பண்ணுகிற கூட்டத்தில் இல்லாமல் உணர்வுள்ளவளாய் வாழணுமே கர்த்தாவே. தகுதியுள்ளவளாய் வாழணுமே பிதாவே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னாலும் ஆண்டவரை இருந்து ஆண்டவரை உம்முடைய சாக்கியங்களை அனுபவிக்கிறது மட்டுமல்ல, நீர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உமக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கணுமே கர்த்தாவே. உமக்கு பிரிய இரண்டு பாராட்டை பெறும்படியாய், நாங்கள் வாழத்தக்கதா எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய், உணர்வை அளிக்கும்படியாய், தேவ பயத்தை தந்தருளும்படியாய், ஆண்டவரை எங்களை நடத்தும்படியாய் கேட்கிறோம் ஐயா. தெய்வமே, உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் சமூகத்தில் அமருவோம். இந்த தொடர்ந்து நாம் எபிரேய நிருபத்தை நாம் தொடர்ந்து படிக்கலாம். போன வாரத்திலே எபிரேய நிருபத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தையும் ஆண்டவர் சமூகத்திலே விதமாக, கர்த்தர் சமூகத்திலே விதமாக தேவனுடைய பிள்ளைகளாக 27லிருந்து உள்ள மற்ற வசனங்களை நாம் சிந்தித்தோம். கர்த்தர் சமூகத்தில் தொடர்ந்தேச்சியா 27லிருந்து 31 வரை உள்ள வசனங்களை இன்றைக்கு நாம் அவிதமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் சமூகத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சமூகத்திலே 10வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலே விழுந்து போகிற நிலையை பற்றி எழுதுகிறார். தேவனிலே 10ஆம் அதிகாரத்தினுடைய 27லிருந்து 10ஆம் அதிகாரத்தினுடைய 27லிருந்து நாம் 26லிருந்து 31 வரை நாம் வாசிக்க கேட்போம். 9ஆம் அதிகாரம் 27, 28 கூட அந்த அதிகாரம் முடிந்தது. ஏற்கனவே 10ஆம் அதிகாரத்தில் 14லிருந்து நாம் ஒரு வேத பாடத்தை கற்றிருக்கிறோம். அதனால தொடர்ந்தேச்சியாக தேவ சமூகத்தில் 10ஆம் அதிகாரத்திலே 26லிருந்து 31 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சமூகத்திலே வேத வாக்கியங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான், அதை கேட்கிறவன் பாக்கியவான், அதன்படி வாழ்கிறவன் அதை விட பாக்கியவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த புஸ்தகத்திற்கு தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் அவைகளை கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை உடைய மக்களாக நீங்கள் நானும் காணப்படுகிறோம். வேத வாக்கியங்களை வாசிப்போம். இயேசுநாதர் தேவாலயத்தில் வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய தருணத்தில் எழுந்து நின்றது போல கர்த்தர் சமூகத்தில் உற்சாகமாய் வேதத்தை வாசிக்கலாம். வாசிக்கிறேன். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள
தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. இந்த அருமையான வேத பகுதியிலே ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஆண்டவரை அறிந்த பிற்பாடு, சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷ வசனத்தை கேட்டு தேவனுடைய சத்தியங்களுக்குள்ளாய் கடந்து வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று வேத வாக்கியத்தின்படி நன்றாக வாழ்ந்து பிற்பாடு மறுதலித்து போனவர்கள், ஆண்டவரை விட்டு முற்றிலுமாய் விலகி போனவர்கள், அவர்களுடைய முடிவு என்னவாய் இருக்கும் என்பதை இவர் எழுதுகிறார். எபிரேய ஆக்கியோன் பரிசுத்த பவுல் எச்சரிக்கிறார். ஒரு விசுவாசி முற்றிலும் கர்த்தரை விட்டு விலக முடியும், முற்றிலும் ஆண்டவருக்கு விரோதியாய் மாறிவிட முடியும். ஆண்டவரை அறிந்திருப்பதினால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பதினால், தேவனுடைய வாக்கியத்தின்படி வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதனால் இந்த நிலையிலே நாம் நிலைத்திருக்க முடியும் என்பதை வேதம் சொன்னாலும், அதே வேளையிலே விழுந்து போவதற்கும் விலகி ஓடுவதற்கும் உலகத்தின் பின்னால் மறுபடியும் போய்விடுவதற்கும் நாம் இருந்த முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமான நிலைக்கு போய்விடுவதற்கும் வாய்ப்புகளும் வழிகளும் உண்டு என்பதை வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அவைகளை அறிந்து கவனமாக எச்சரிப்புடன் ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்கே விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய வாக்கியங்களை அனுபவித்து வசனங்களை அறிந்து கர்த்தருக்காய் வாழ்ந்து அருமையான நிலையில வாழ்ந்தாலும் திரும்பி விழுந்து போன மக்கள் எப்படிப்பட்ட மக்களாய் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலே 26 நான் வாசிக்கிறேன், 29 வரை தேவனுடைய வாக்கியங்களை வாசிக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் நாம் சிந்திக்கலாம். முதலாவது 26வது வசனம். 26ஆம் வசனத்திலே சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவம் செய்தவர்கள் அல்ல, செய்து கொண்டிருக்கிறவர்கள், செய்து கொண்டே செய்கிறவர்கள் என்ற அந்த டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதியிருக்கிறார். தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறவர்கள் என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால sin willfully after we have received the knowledge of truth, ஆண்டவர் சமூகத்தில் மனதார விரும்பி பாவத்தை செய்கிற மக்கள், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிற மக்கள், பாவத்தை விரும்பி தொடர்ந்தேர்ச்சியாய் செய்கிற மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி வாழ முடியுமா என்று சொன்னால் முடியும் என்பதே வேதவசனத்தின் முதலாவது சத்தியமாய் இருக்கிறது. அப்படி வாழ முடியாது. விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவன் ரட்சிப்பை இழந்து போனாலும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவான், அவன் பாவம் செய்தாலும் தேவன் தூக்கி விடுவார் என்று சொல்லி பலர விதமாக சொல்லுகிறது உண்டு. அப்படி தூக்கிவிடப்பட்ட மக்கள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நிரந்தரமாக அவரை விட்டு போய்விட வாய்ப்பு உண்டு. நாம் தெரியாமல் விழுந்தாலும் அல்லது தெரிந்தே சில நேரம் விழுந்தாலும் திரும்பி வருவதற்கு தேவன் கிருபை கொடுக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார், மனசாட்சியிலே உணர்த்துகிறார். ஏதுக்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மை சிட்சித்து அவர் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுகிறார், திரும்பி வர பண்ணும்படியாக நம்முடைய கவனத்தை திருப்புகிறார். இது எல்லாம் உண்மை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அப்படி வாழ்ந்தாலும் சிலர் மறுதலித்து போய்விடுகிறார்கள். தேவன் சொல்லுவதை கவனியாமலும் தேவன் உணர்த்துவதையும் அசட்டை பண்ணி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதையும் உதாசீனப்படுத்தி மனசாட்சியின் குரலுக்கும் செவி கொடுக்காமல் தொடர்ந்தேர்ச்சியாக தேவனுடைய பிரசன்னத்திலே வராமலும் தேவனுடைய உதவியை நாடாமலும் தான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்து குற்ற உணர்வை அடைந்து மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு தேவனை தேடி மறுபடியும் மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பி வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளாமலும் தொடர்ந்தேர்ச்சியாய் பாவத்தில் போக தீர்மானிக்கும் பொழுது, பாவத்திலே வாழ்வதற்கு விரும்பும் பொழுது, பாவத்தினால் இருக்கிற சந்தோஷத்தை விரும்பி அமிதமான சிற்றின்ப பாவ சந்தோஷத்தினாலே, அனித்தியமான பாவ சந்தோஷத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாய் பாவத்துக்குள்ளே போய்விடுவதையும் தொடர்ந்து பாவம் செய்வதையும் செய்த பாவத்தையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதையும் முதலாவது இந்த அருமையான பரிசுத்த பவுல் இந்த பகுதியில் குறிப்பிடுகிறார். sinning willfully after the knowledge of truth has come. ஆண்டவர் சமூகத்தில் அப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவினுடைய அறிவு வந்த பிற்பாடும் மனப்பூர்வமாக willingly என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். பாவத்தை விரும்பி செய்யக்கூடிய மக்கள், அப்படி செய்து கொண்டிருக்கிற மக்களுடைய நிலவரம் மிக ஆபத்தானது. தேவனுடைய சமூகத்திலே அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாய் இருந்தால் என்று குறிப்பிடுகிறார். அதே வேளையிலே அப்படிப்பட்ட நிலையிலே தேவகுமாரனை, அதாவது ஒரே பலியாய் காணப்படுகிற அந்த தேவனுடைய குமாரனை, அதாவது மனுஷனுடைய பாவத்துக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பலிப்பொருளாய் இருக்கிற கல்வாரி சிலுவையின் தியாகத்தை
நாம் அவ்விதமாக சத்தியத்தை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் அவரை வேண்டாம் என்று, கிறிஸ்துவை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போகிற அனுபவம் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் சமூகத்திலே பாவத்தை செய்து பாவத்தின் பின்னால் போவது மட்டுமல்ல, இயேசுவை வேண்டாம் என்று உதறி தள்ளுவது. பாவம் செய்வதற்கு பாவத்தினால் இழுக்கப்படலாம். ஒரு விசுவாசியோ ஒரு தேவ ஊழியனோ பாவம் செய்வதற்கு பிசாசினால் இழுக்கப்படுவதும், அவனுக்குள் இருக்கிற இச்சைகளினால் அவன் இழுக்கப்பட்டு சிக்குண்டு பாவம் செய்வதும் மனித வாழ்க்கையிலே அது அபிநமான நிகழ்காலத்துக்குரியதாக அல்லது அனுபவமாகவே காணப்படுகிறது. ஆனாலும் பாவத்திலே வஞ்சனையினாலே ஒருவேளை விழுந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே பாவத்தில் நிலை நிற்க விரும்பாமல், பாவத்தை உதறி தள்ளிவிட்டு திரும்ப கிறிஸ்துவனிடத்திலே வர வேண்டும் என்ற அந்த விருப்பமுடைய மக்கள் பாவத்தில் விழுந்தாலும் எழுந்திருக்கிறார்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற வசனம் அதைத்தான் குறிப்பிடுகிறது. அவனுக்கு பாவத்திலே வாழ்வதற்கு விருப்பம் இல்லை, ஆனால் பாவத்தினால் வஞ்சிக்கப்படுகிறான், பாவத்தினால் இழுக்கப்படுகிறான். பாவத்தினுடைய சந்தோஷம் அவனை ஏமாற்றி பாவத்திலே விளைவித்து விடுகிறது. ஆனால் அவருடைய மனசாட்சியின்படி தேவனை நேசிக்கிறான், பாவத்தில் இருந்து தொடர்ந்து வாழ்வதை விரும்பவில்லை. அப்படிப்பட்டவனுக்கு மறுபடியும் புதுப்பித்தல் என்பது ஈஸியானது. பாவத்தை விட்டு விடுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். செய்த பாவங்களை மறுபடியும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். பிள்ளை தவறு செய்து வீட்டை விட்டு போனாலும் திரும்பி வரும் பொழுது தகப்பன் ஏற்றுக்கொள்வது போல பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்கிறார். அவன் இழந்து போன எல்லாவற்றை திரும்ப கொடுத்து தேவன் அவனை சேர்த்துக் கொள்கிறார். ஆனால் அந்த மக்களை குறித்து இங்கு எழுதவில்லை. ஆண்டவர் சமூகத்திலே சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து பாவத்துக்குள் மனப்பூர்வமாய் போகிறது மட்டுமல்ல, பாவ சந்தோஷத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்துக்குள்ளேயே விழுந்து கிடக்க விரும்புகிறது ஒரு பக்கம். அதே வேளையிலே கிறிஸ்து எனக்கு இனிமேல் வேண்டாம், கிறிஸ்து கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டாம், எனக்காய் ரத்த சிந்தின அந்த பழிப்பொருள் எனக்கு வேண்டாம், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் அவிதமாய் பிக்கப்பட்டதும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதும் எனக்கு வேண்டாம் என்று அந்த ரத்தத்தினால் கழுவப்படுவதை விரும்பாமலும் தொடர்ந்து எச்சியாய் பாவத்திலே வாழ விரும்புவதும், கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு ஓடிவிடுவது, கிறிஸ்துவை வேண்டாம் என்று தள்ளுவது, பாவத்தை விரும்புவது என்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவையும் வேண்டாம் என்று they are renouncing Christ, the only sacrifice previously they have received. ஆண்டவர் சமூகத்தில் ஏற்கனவே அவர் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்புக்காய் பயன்படுத்தப்பட்ட அந்த ரத்தம், பரிசுத்தமான ரத்தம் எனக்கு வேண்டாம், அது என்னை கழுவ வேண்டாம் என்று சொல்லி கிறிஸ்துவை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற அனுபவம். அப்படியும் ஓட முடியுமா? முடியும் என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. அவ்வளவு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பாவத்துக்குள்ளே ஓடுகிற ஒரு நிலவரத்தை பற்றி சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, சுவிசேஷத்தினுடைய அருமையான சத்தியத்தை அறிந்த பிற்பாடும் அதை அலட்சியம் பண்ணுதல். Despising the gospel after we have received the knowledge of the gospel. சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை குறித்த அறிவு வந்திருந்தாலும் அந்த சத்தியத்தினுடைய அறிவு எனக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே உண்டான பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, மனம் திரும்புதலும், மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிடுவதனால் இயேசுவானவர் மன்னிப்பதும், இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுவதும், ஆண்டவர் சமூகத்திலே மறுபடியும் நாம் தேவனுடைய உறவிலே காணப்படுவதும், இழந்த போன உறவை ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்று மறுபடியும் கிறிஸ்தவ வாழ்வை தொடரக்கூடிய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சத்தியத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் அலட்சியம் பண்ணுதல். அப்படியெல்லாம் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேலும் எனக்கு அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று மறுபடியும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த கிறிஸ்துவ சத்தியங்கள் சொல்லுகிற, சுவிசேஷ சத்தியம் சொல்லுகிற பாவ மன்னிப்புக்குரிய படிகளை எல்லாம் உதாசீனப்படுத்துதல். பாவத்தை குறித்து பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் பாவத்தை அறிக்கையிடவோ, பாவத்தை குறித்தான அந்த உணர்வைக்கு இடம் கொடுக்கவோ அல்லது பாவ மன்னிப்பிற்காக முயற்சி எடுக்கவோ செய்யாதபடி அசட்டை பண்ணுதல். அப்படிப்பட்ட அசட்டை பண்ணுதல், அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு என்பதை தேவனுடைய வார்த்தையிலே சொல்லுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மக்களாய் இருக்கிற மக்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்த பிற்பாடு அமிதமாக பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வையும் மனசாட்சியினுடைய உணர்த்துதலையும் தேவ சமூகத்திலே பரிசுத்த வேத எழுத்துக்கள் மூலமா எப்படி தேவனோடு சேர்ந்து வாழ முடியும், நாம் பாவத்திலே விழுந்தாலும் தேவன் தூக்கி எடுக்கிறவர், மன்னிக்கிறவர், கழுவுகிறவர், அவர் மன்னித்து நமக்கு நீதியை கொடுப்பார் என்ற அந்த சத்தியங்களை எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று தள்ளக்கூடிய ஒரு நிலவரம். கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், எனக்கு பாவம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற படிகளை அறிந்திருந்தாலும், மறுபடியும் உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சுவிசேஷ சத்தியங்களை அறிந்திருந்தாலும் அந்த சத்தியங்கள் எனக்கு தேவையில்லை என்று சுவிசேஷத்தினுடைய தேவனுடைய ஒப்புரவாகிற தேவனிடத்தில் திரும்பி வரக்கூடிய எல்லா படிகளையும் உதாசீனப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல,
தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறார்கள். தேவன் குமாரனை மிதிக்கிறார்கள். குமாரனுடைய ரத்தத்தை அதை அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். குறிப்பிடுகின்றார். நாம் வாசிக்கலாம். 29ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. சோ இப்படி அசட்டை பண்ணிட்டு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவ கிருபையை அறிந்திருந்தாலும், வசனத்தை அறிந்திருந்தாலும், சுவிசேஷ சத்தியங்களை அறிந்திருந்தாலும், பாவத்தின் மேல் விருப்பமுட்டு பாவம் செய்யறதுல கிடைக்கிற உலக சிற்றின்பங்களுக்காக ஆண்டவருடைய குமாரனாயிருக்கிற கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு, அதே வேளையிலே திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதெல்லாம் அறிந்திருந்தாலும் அந்த வருவதற்கு விருப்பம் இல்லாமல் அதையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு போற மக்கள் செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவையே, தேவனுடைய குமாரனையே தங்கள் கால்களின் கீழாய் போட்டு மிதிக்கிறார்கள். They tread the Son of God under their feet என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, 29ஆம் வசனத்தில் அதை குறிப்பிடுகிறார். முன்பகுதியிலே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட பயங்கரமான பாவம் செய்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் அவர் உலக பாவத்துக்குள்ளே போவதை விட பயங்கரமான பாவம் தேவகுமாரனை மறுதளித்து விட்டு செல்வதும், தேவனுடைய குமாரன் மூலமாய் ஒப்புரவாகி திரும்பி தேவனிடத்திலே வருவதற்குரிய அவிதமான சுவிசேஷ சத்தியங்களை அறிந்திருந்தும் அதை அசட்டை பண்ணிவிட்டு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நான் பாவத்திலே தான் வாழ்வேன், இயேசு எனக்கு வேண்டாம், எனக்கு சுவிசேஷத்தின் அந்த சத்தியமெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இருக்கிற இந்த பாவத்திலே வாழ்ந்துவிட்டு மரித்து விடுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு ரட்சித்த அந்த தேவகுமாரனை, அவர்களை கழுவி தேவனுடைய பிள்ளையாய் மாற்றின தேவகுமாரனை, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றின தேவகுமாரனை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்த அந்த அருமையான தேவனுடைய குமாரனையே காலின் கீழ் போட்டு மிதிக்கிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்கிறது. காலின் கீழ் போட்டு மிதிக்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த 29ஆம் அதிகாரத்திலே தன்னை பரிசுத்தப்படுத்தின அந்த அருமையான குமாரனுடைய ரத்தத்தை என்ன செய்கிறார்கள்? அதை அசுத்தம் என்று எண்ணுகின்றார்கள். தொடர்ந்து படிக்கும் பொழுது, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தை அசுத்தம்னு சொல்லக்கூடிய நிலை. They counted the blood of Christ is unholy, which once it sanctified him. ஒருவனை பரிசுத்தப்படுத்தின அந்த ரத்தத்தை இன்னைக்கு ஒரு அசுத்தமாக, தேவனுடைய ரத்தத்துல ஒண்ணுமே கிடையாது, அந்த ரத்தமெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த ரத்தத்தை அசுத்தம் என்று என்ன. உடன்படிக்கையின் ரத்தம், தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணி கர்த்தருடைய பந்தியின் மூலமாக புது உடன்படிக்கைகளை கொண்டு வரப்பட்டோம். நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிற ஞானஸ்நானத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பங்காளிகளாய் மாறி உயிர்த்தெழுதலின் ஜீவியம் நமக்குள்ளே உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்ய தொடங்கி நான் உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை புதிய ஜீவியம் உள்ளவனாய் வாழும் பொழுது தேவகுமாரனோடு பந்தியின் மூலமாக உடன்படிக்கையை தேவன் உறுதிப்படுத்துகிறார், உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அவ்விதமான ஆண்டவராயிருக்கிற இயேசு பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த நாளிலே சீசலோடு சேர்ந்து பந்தி இருந்த பொழுது புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று அன்றைக்கு அவ்விதமான சீசலோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அதே உடன்படிக்கையை ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டு பந்தியிலே பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கையை மறுபடி புதுப்பிக்கிறார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை இவன் என்ன செய்கிறான்? மறுதளித்து போனவர்கள், கிறிஸ்துவை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போனவர்கள், பாவ இச்சைகளின்படிதான் வாழ்வேர் என்று மனதார பாவம் செய்கிற மக்கள், ஆண்டவர் சமூகத்திலே குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற மக்கள், திரும்பி வருவதற்கு இயேசு அவ்விதமாய் வழிவாசலை உண்டாக்கி இருக்கிறார், திரும்பி வந்தால் அவர் ஏற்றுக்கொள்வார், எவ்வளவு பாவத்துக்குள்ளே நான் திரும்பி போயிருந்தாலும் மனம் திரும்பி வரும் பொழுது கட்டாயம் மகனாய் ஏற்றுக்கொள்கிறார் என்று தேவனுடைய சுவிசேஷம் சொல்லுகிற சத்தியத்தை அறிந்திருந்தும் திரும்பி வராமல் மனதார இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்கள் உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிற மக்களாய் இருக்கிறார்கள். உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறார்கள் அல்லது தூசணம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சமூகத்திலே they despise or blaspheme the spirit of grace that we have received. நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிற அல்லது அவமானப்படுத்துகிற அல்லது அவரை தூசிக்கிற ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரை பத்தி ரொம்ப மோசமா பேசுறது இல்ல, ஆனா பரிசுத்த ஆவியானவரை வேணுனே கிரியை செய்ய விடாம அவருக்கு எதிர்த்து நிக்கிறது, இருதயத்துல அவருக்கு இடமளிக்காம மதிப்பு கொடுக்காம அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு விரும்பாம
தொடர்ந்து அதை அசட்டை பண்ணுதல், அதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான தூஷணம். மனசாட்சியிலே தொடர்ந்து பேசுகிறார். பலர் அவிதமான ரட்சிக்கப்படுவதற்கே ஒப்பு கொடுக்காம பரிசுத்தாவியானவர் எத்தனை முறை பேசினாலும் வேண்டாம், இந்த மார்க்கம் எனக்கு வேண்டாம், இந்த வழியில் எனக்கு வேண்டாம், இயேசு எனக்கு வேண்டாம், நான் போற இந்த வழியில தான் போவேன், நரகத்தின் பாதையானாலும் எனக்கு தெரியும், ஆனா இந்த பாதையில எனக்கு சந்தோஷமா இருக்குது, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை போதும் அப்படின்னு அசட்டை பண்ற சுவிசேஷத்தை பலமுறை கேட்டாலும், பலமுறை பரிசுத்தாவியான ஒரு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தினாலும், பல அருமையான நண்பர்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இக்கட்டான சூழ்நிலைகள், வியாதி படுக்கைகள், பயங்கரமான கடினமான நேரங்களிலே கூட அவர்கள் மூலமாகவோ தேவ ஆவியானவர் நேரடியாகவோ பேசினாலும் அந்த இக்கட்டில கூட ஏத்துக்காம பரிசுத்தாவியான நிந்திச்சு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம தொடர்ந்தேச்சியா ரிபல்லியஸாக கலகம் பண்ணி அவரை இடம் கொடுக்காம போறாங்களே, அவங்க நிந்திக்கிறாங்கன்னு சொல்றார். அப்படி நிந்திக்கிற மக்கள் சுவிசேஷத்தை கேட்டாலும் ரட்சிக்கப்படாமலே நரகத்துக்கு போயிடுறாங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அப்புறம், தேவனுடைய மார்க்கத்தை நல்லா பிரகாசிச்சதுக்கு அப்புறம் பின்வாங்கி போய் பரிசுத்தாவியானவர் அசட்டை பண்றாங்க. ஆவியானுடைய குரல் எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை பேசினாலும் அவருக்கு விரோதமா இருதயத்தை கடினப்படுத்துறாங்க. தொடர்ந்தேச்சியா கடினப்படுத்துதல். ஆண்டவர் சமூகத்தில் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று நீதிமொழியிலே சொன்ன வார்த்தை உடைய வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஆவியானவர் தொடர்ந்து போராடுகிறார், வாஞ்சியோடு இருக்கிறார். எப்படி அவனை பரிசுத்தமாக்கி விடுவேன், எப்படி அவனை திரும்ப பண்ணி அவனை எப்படியும் தேவகுமாரை சாயலை கொண்டு விடுவேன் என்று கொண்டு வந்து விடுவேன் என்று பொறுமையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, பல வருத்தங்களோடு, பலவிதமான நிலைகளே ஒடுக்கப்பட்டவராயிருந்தாலும் ஆவியானவர் நம்மை விட்டு போய் விடுவதில்லை. பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர்களுக்கு தெரியும், எவ்வளவாய் நம்ம அவரை துக்கப்படுத்தினாலும் போகிறதில்லை, உள்ளே தங்கி இருக்கிறார். ஆனால் தொடர்ந்தேச்சியாக இந்த இருதய கடினத்துல பாவத்துல தான் போவேன், பாவம் தான் செய்வேன், கிறிஸ்து எனக்கு வேண்டாம், சுவிசேஷ சத்தியத்தின் மனம் திரும்ப மாட்டேன், நான் ஏசப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு ரிபல்லியஸ் நேச்சரோட பரிசுத்தாவியானவர் எவ்வளவு உணர்த்தினாலும், எத்தனை ஆட்கள் மூலமா பேசினாலும், எவ்வளவு அடி கொடுத்தாலும், சில நஷ்டங்களை, ஆபத்துகளை சந்திச்சாலும், இல்ல என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் இது வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற மக்கள் சிச்சையை அற்பமா என்றாங்க. தேவன் தடுக்கிறதையும் தாண்டி போறாங்க. எல்லாத்தையும் தாண்டி போகும்போது பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் அவர்கள் தூஷணம் செய்கிறாள். அவரை பரியாசம் பண்ணுவது போல, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு பரியாசம் பண்றது போல, அப்படிப்பட்ட they are despising and also blaspheming the Holy Spirit of grace. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். அப்படிப்பட்டவனுக்கு என்ன எப்படி இருக்கும், பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி பின்னாடி எழுதுறார் ஆண்டவர் சமூகத்துல. அப்படிப்பட்ட மக்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்தாலும் கர்த்தருக்கு எதிரிகளாய் மாறிவிடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தவர்கள் தேவனுக்கு எதிரியாய் இருக்கிற சத்துருவோடு கைகோர்த்து தேவனுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படி மறுதலித்து போன அநேகர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவிக்குள்ள வாழ்ந்து ஊழியமெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு இன்னைக்கு வீதிகளில் கிறிஸ்தவத்தை பத்தியோ, கிறிஸ்தவ பற்றியோ, தேவனுடைய சபையை பற்றியோ, ஊழியக்காரர்களை பற்றியோ, உபதேசங்களை பற்றியும் பரியாசம் பண்ற கூட்டத்தை நானும் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மக்கள் எதிரிகளோட கைகோர்த்தவர்கள். they become adversary after knowing the truth. ஆண்டவர் சமூகத்திலே சத்துருக்களாக மாறிவிடுகிறார்கள். சத்துருக்களாய், தேவனுக்கே சத்துருவாய் மாறிவிடுகிறார்கள். ஒரு காலத்திலே ரட்சிக்கப்படும் என்பதாக அறியாமையினால் தேவனுக்கு சத்துருவாய் இருந்தார்கள். அறியாமையினால் பிசாசினுடைய குருடாக்கப்பட்டதினாலே, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதினால் சத்துருவாய் இருந்தார்கள். ஆனால் சத்தியத்தை அறிந்த பிற்பாடு, இவ்வளவு காரியங்களை அறிந்த பிற்பாடு தேவனுக்கு சத்துருவாய் மாறலாம் என்று சொன்னால், இவர்களைப் போல அதிகமாய் தண்டிக்கப்படுகிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஆகினால்தான் அதற்கான நியாய தீர்ப்பினுடைய 7 நிலைகளை பற்றி சொல்லுகிறார் ஆண்டவர் சமூகத்தில். 7 விதமான நிலைகளிலே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தரை விட்டு விலகி போக முடியும் என்று இந்த 26 குறிப்பிடுகிறவர். 27 31 வரை 7 நிலைகளிலே உனக்கு, அப்படிப்பட்ட மக்களுக்கு பயங்கரமான தேவனுடைய கோபாக்கினை நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். இந்த அருமையான நிலையில் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் முற்றிலும் தேவனுடைய சமூகத்தில் மன விருப்பத்தோடு பாவம் செய்ய முடியும். அப்படி தேவனுடைய சத்தியத்தை அறிந்த பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் மனப்பூர்வமா பாவம் செஞ்சு பாவத்திலே வாழ முடியும். 1. 2, கிறிஸ்துவை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு பாவத்தின் பின்னாலேயே வாழ முடியும். 3, தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சத்தியத்தை அறிந்த, சுவிசேஷ சத்தியத்தை அறிந்திருந்தோம், தேவனிடத்திலே திரும்பி வராமல், திரும்பி வருகிற வழியை அறிந்திருந்தோம், எவ்வளவு மோசமாய் போனாலும் திரும்பி வந்தால் கண்டிப்பாய் கர்த்தர் மன்னிப்பார். அருமையான கொலை செய்து, விபச்சாரம் செய்து, தேவனுடைய அடுத்தவனுடைய மனைவியை அபகரித்து இவ்விதமாய் பயங்கரமான குற்றவாளியாய் இருந்த தாவீது அரசன் மனம் திரும்பி வந்து மறுபடியும் தேவ பிள்ளையாய், தேவ பிரியனாய்,
தேவ சித்தம் செய்கிறவனாய், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ முடியும் என்பதற்கு அவர் நல்ல ஆதாரமாய் இருக்கிறார். அதுபோல எத்தனையோ மக்கள் பயங்கரமான பாவ சாக்கலிலே திரும்ப விழுந்து கூட எழும்பி வந்து மறுபடியும் நன்றாய் வாழ்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அறிந்திருந்தும் வரமாட்டேன் என்று சொல்லி சுவிசேஷ சத்தியத்தை அசட்டை பண்ண முடியும். மூன்றாவது, 4, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்க முடியும். 5, தேவன் நம்மை விதமாக பரிசுத்தப்படுத்தின கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவதை அவ்விதமாக மதிக்காமல், அவ்விதமாய் தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை விதமாக காலின் கீழ் போட்டு மிதித்து, தேவ குமாரனை மிதித்து, தேவ குமாரனுடைய பரிசுத்த ரத்தத்தை, எல்லா மனுஷனுடைய அக்கிரமங்களுக்காய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ண முடியும். அதே வேளையிலே கிருபையின் ஆவியை தொடர்ந்தேச்சியாக மறுதலித்து எதிர்த்து நின்று அவரை தூசிக்க முடியும். கடைசியாக 7வதாக தேவனுக்கு சத்துருவாக சத்தியத்தை அறிந்த பிற்பாடும் மாற முடியும் என்பதுதான் இந்த 10:26 29 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இப்படி மறுதலித்து போனவர்களும் உண்டு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்து நல்ல ஊழியங்களில் ஈடுபட்டு நல்ல உற்சாகமாக வீட்டிலே பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலையும் கர்த்தருக்காய் நின்று வாழ்ந்த அருமையான வாலிப தம்பிமாரனுக்கு தெரியும். இந்த சபையிலேயே ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துல போய் குடிகாரலா மாறி, விக்கிரக ஆராதனைக்காரலா மாறி இன்னைக்கு வாழ்க்கையே இல்லாம பயங்கரமான பாவிகளா வாழ்ற வாலிபர்கள் எனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு சரியா வாழாம வாழ்க்கையை முடித்த பெரியவர்கள் எனக்கு தெரியும். அருமையான மக்கள் வாழ்க்கையை முடிக்கிறது வரைக்கும் தேவனிடத்துல வரவே இல்லை. அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு எதிரியாகவே வாழ்ந்து ஊழியக்காரர்களை பற்றியும் ஊழியங்களை பற்றியும் கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றியும் கேவலமாக பேசிவிட்டு மரித்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கு சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது வேதம் பொய் சொல்லுகிறது அல்ல, சத்தியத்தை சொல்லுகிற. போய்விட வாய்ப்புண்டு, ஆகையால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று பரிசுத்த பவுல் விதமாக கலாத்தியர்களது நிருபத்திலே கிருபையை விட்டு விலகுவதற்கு ஏதுவான நியாயப்பிரமாண கிரியைக்காரலாய் மாறுவதற்கு உபதேசத்தை விட்டு, கிருபையின் உபதேசத்தை விட்டு சடங்காச்சாரங்களாயிருக்கிற யூத மார்க்கத்தை தழுவ விரும்பின கலாத்திய நாட்டு சபைகள், புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு யூத மார்க்கத்துக்குள்ளே போக விரும்பின மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். கிருபை உதவி செய்கிறது, பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார், இயேசுவின் ரத்தம் நமக்கு பரிந்து பேசுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனுடைய குமாரனோடு கூட பண்ணின உடன்படிக்கையிலே தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகினாலே பாவம் செய்து தேவனை விட்டே விலகி போகிற, தொடர்ந்தேர்ச்சியாய் பாவத்தை விரும்பி கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடுகிற அவ்விதமான அனுபவம் இல்லாதபடி, பரிசுத்த ஆவியானவரை நிந்தித்து எவ்வளவு பேசினாலும் கேட்க மாட்டேன் என்று எவ்வளவு கடிந்து கொண்டாலும், தடுத்தாலும், சிட்சித்தாலும், அடித்தாலும், நஷ்டப்படுத்தினாலும் அதையெல்லாம் தாண்டி பின்வாங்கி போகிற, துர்மன சாட்சியோடு வாழ்கிற பொல்லாத மனிதர்களாய் மாறிவிடாதபடி, கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற மக்களாய் மாறிவிடாதபடி, ஆண்டவர் சமூகத்தில் அந்த பிழையேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி விடாதபடி, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் விரோதிகளாய் மாறிவிடாதபடி கவனமாய் வாழ்வோமாக. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் மறுதலித்து போனவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அவிதமான நியாய தீர்ப்புகள், அப்படியே சுத்தமாய் மறுதலித்து போனவர்களுக்கான நியாய தீர்ப்புகளை பின்பகுதியில் எழுதுகிறார். அதே 27 31 வரை 7 விதமான தண்டனைகளை பற்றி பேசுகிறார். தர்மையான வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக அந்த தண்டனைகளை நாம் அறிந்திருந்து விலகி ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதலாவது 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதல். நோ அதர் சாக்ரிஃபைஸ்ங்கிறத இந்த இடத்துல சொல்றார். அவர்களுக்காக செலுத்தப்படக்கூடிய வேறொரு பலி இனி இராமல். 26 கடைசியில வருது, ஆங்கிலத்தில் 27 வருது. பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். have no other sacrifice for their sins. அப்படி சுத்தமாய் மறுதலித்து போனவர்களுக்காக தேவனுடைய குமாரனுடைய ரத்தமோ அல்லது வேறொரு பலியோ இனி இல்லை. there is no other sacrifice. அதனால அவங்க பாவம் கழுவப்பட, மன்னிக்கப்பட வாய்ப்பில்லை. 2, தேவ சமூகத்தில் பயத்தோடு கூடிய நியாய தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்க வேண்டும். நியாய தீர்ப்பு வரும் என்ற அந்த பயம்தான் அவள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதைத்தான் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதல். அப்ப தேவ சமூகத்தில் they will have the fear, the judgment will come upon them.
தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற நியாய தீர்ப்பை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற நாளிலே தீர்ப்பார் என்கிற பயம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். பலி இல்லை, ஆனால் பயம் இருக்கும். அதே வழியிலே தேவனுடைய சமூகத்திலே கோபாக்கினை, அக்கினியாக எரியக்கூடிய அந்த தேவனுடைய எதிரிகளை பட்சிக்கக்கூடிய கோபாக்கினை, தேவனுக்கு எதிரிகளாயிருக்கிற மக்களை தேவன் எப்படி பட்சித்து போட்டார் என்று அவ்விதமான வேத புத்தகத்தின் ஆரம்பத்தின் வரியிலிருந்து வருகிறது. ஆதி ஆமத்திலே தேவனுக்கு விரோதிகளாய் வாழ்ந்த சோதோம் கொமாரா பட்டணத்தார் இவ்விதமாக வானத்திலிருந்து பொழிந்த அக்கினியினால், கந்தகத்தினால் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அவ்விதமான தேவ கோபாக்கினை என்கிற அந்த அக்கினி அவர்கள் மேல் வந்தது. அது எதிரிகளாயிருக்கிற தேவனுக்கு விரோதிகளாய் வாழ்கிற, பாவத்தையே தண்ணீரை போல அருந்துகிற, பாவத்தை குறித்த உணர்வடைந்தாலும் மனசாட்சி உணர்த்தினாலும் கேட்காமல் துணிகரமான அசுத்தங்களிலே அக்கிரமங்களிலே போகிற மக்களுக்கு வருகிற பயங்கரமான அவிதமான தேவனுடைய கோப அக்கினி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அக்கினியினால் எரிக்கக்கூடிய, எதிரிகளை பட்சிக்கக்கூடிய கோபாக்கினி என்று சொல்லலாம். அவைகள் தான் உண்டாயிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். முதலாவது, தேவனுடைய சமூகத்தில் அவர்களுக்கு வேறொரு பலி இல்லை, திரும்பி அவர்களை பரிசுத்தப்படுத்த வேறே பலி இல்லை. There is no other sacrifice for their sin. Secondly, they have the fearful judgment. பயங்கரமான பயப்படக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். மூன்றாவதாக, எதிரிகளை பட்சிக்கிற கோபாக்கினி. சோதோம் கொமாரா பட்டணம் மட்டுமல்ல, ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தருடைய பரிசுத்தவானாயிருக்கிற மோசேக்கு விரோதமாய் தொடர்ந்தேர்ச்சியாய் கலகம் பண்ணின கோராகின் கூட்டத்தார், ஆண்டவர் சமூகத்தில் அவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின இன்னொரு கூட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாம் தொடர்ந்து தேவ மனுஷன் என்று அறிந்திருந்தோம், தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தோம், அவன் மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களை கர்த்தர் செய்கிறார் என்று அறிந்திருந்தோம், அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் பிரத்யேகமாய் எழும்புகிறது என்பதையும் அவைகள் விதமாய் புறப்படுகிறதை அறிந்திருந்தோம், கண்ணார கண்டிருந்தோம். மனதார மறுதளித்தவர்கள், தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசினவர்கள், தேவ ஜனங்கள் இவ்விதமாக அவர்களை பின்பற்றத்தக்கதாக தவறான வழிக்கினராய் இழுத்தவர்கள், மறுபடியும் வாங்கள் போவோம் எகிப்துக்கு போவோமார்கள் என்று ஜனங்களை பாவத்துக்குள்ளும் விக்கிரக ஆராதனைக்குள்ளும் வழி நடத்தும்படியாக அப்படிப்பட்டதான மக்கள். தாத்தான் அபிராம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம், தாத்தான் அபிராம் என்று சொல்லுகிற கூட்டம், அதே நேரத்தில் கோராகின் கூட்டம், எதிர்த்து பேசின கோரா. இங்கெல்லாம் சத்தியத்தை அறியாதவர்கள் தேவ பிரசன்னத்தை பார்த்தாங்க, தேவ மனுஷனிடத்தின் மூலமா நடக்கிற அற்புதங்களை பார்த்தாங்க, கர்த்தர் பேசுறதை கேட்டாங்க, எல்லாம் அறிஞ்சிருந்தோம். துணிகரமா கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா, தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமா கிரியை செஞ்சாங்க. அப்படிப்பட்டவங்களை தேவன் பூமியை பிளந்து அப்படியே உள்ள போட்டு பாதாளத்தில் நேரா உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தரை விட்டு விலகி தேவனை அறிந்திருந்தும் பயங்கரமான பாவத்தில் ஈடுபட்ட எல்லா மக்களையும் தேவன் நேரடியாய் தண்டித்திருக்கிறார் என்பதை வேத வசனத்திலே திரும்ப 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 குறிப்பிடுகிறார். சோதோம் கொமாரா பட்டணம் மட்டுமல்ல, நான் தாத்தான் அபிராம் கோராகின் கூட்டம் மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அக்கினியை தேவ சமூகத்திலே கொண்டு வரக்கூடாது. தேவன் பற்ற வைத்த பலிபீடத்திலிருந்துதான் அக்கினி தழலை எடுத்து தூப வர்க்கத்தை போட்டு தூபம் காட்ட வேண்டும். வெளியிலிருந்து எந்த நெருப்பையும் தேவாலயத்துக்குள்ளோ அல்லது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. கொண்டு வருகிறவன் அக்கினியினால் பட்சித்து கொல்லப்படுவான் என்பதற்கு அருமையான ஆரோனுடைய புத்தராய் இருக்கிற 2 குமாரர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகள் 2 பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள். தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட அக்கினி புறப்பட்டு வந்து அவள் எரித்து கொன்றது. ஆண்டவர் சமூகத்திலே அவர்கள் எரித்து கொலை செய்யப்பட்ட அந்த காட்சி பயங்கரமானது. துணிகரமான தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் ஊழியம் செய்தாலும் அவைகள் அழிக்கப்படுவார் என்பதை பயமுறுத்த உண்டாக்கும்படியாக யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம் என்பதில்லை, இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் ஒழுங்கின்படியும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய திட்டத்தின்படியாக ஆராதிக்க வேண்டும். ஒழிய மனுஷனுடைய சுய இஷ்டமான ஆராதனைகளை இன்றைக்கு கடைசி நாட்களை பார்க்கிறோம். ஆட்டம் போடுறான், விசில் அடிக்கிறான், கூத்தடிக்கிறான், எல்லாம் பண்றான், காட்டா ஆராதிக்கிறேங்கிறான், பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறான். ஆண்டவர் சமூகத்துல பயத்துக்கோ பக்திக்கோ இடம் இல்லை. அது அந்த அவிதமான கூட்டத்துல கலந்து கொள்றவனுக்கு ஒரு குதூகலமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாறி இருக்க ஒழிய தெய்வ பயமோ பக்தியோ இல்லாத அளவுக்கு கொண்டு போகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இவைகள் எல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள். அழிவுக்கு நேராய் தேவனை கோபாக்கினைக்குள்ளே நடத்தக்கூடிய பயங்கரமான குற்றவாளிகள். அவர்களை பின்பற்றுகிற கூட்டம் எதுவாயிருந்தாலும் சரி, அவர்களும் அழிவுக்கு ஏதுவானவர்களே. ஆகினால்தான் they will have the sorer punishment that is being stoned by the Moses law. தேவ சமூகத்தில் மோசேயின் நியாய பிரமாணத்திலே
இப்படிப்பட்ட துணிகரமான பாவம் செய்தவர்களை எல்லாரும் சேர்ந்து அடித்து கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கடுமையானதுங்கிற அந்த காட்சியை பரிசுத்த பவுல் இங்க கொண்டு வரார். அதை விட மோசமா இருக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுடைய பனிஷ்மெண்ட். அதாவது மோசேயினுடைய காலத்திலே இவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னா, தேவனுடைய குமாரனை காலில் போட்டு மிதிக்கிறவன், தன்னை பரிசுத்தப்படுத்தின ரத்தத்தை அசுத்தம் நினைக்கிறவன், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு பயங்கரமான தண்டனைக்குரியவனா இருப்பான் அப்படிங்கறத திரும்ப ஞாபகப்படுத்துறான். ஆண்டவர் சமூகத்துல அவனுக்கு மேல வர்ற நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்ற. தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய மக்கள் கவனமா இருக்க வேண்டியது. தேவனுடைய பிள்ளைகள், மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று சொல்லுகிறவன் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. கல்லால் அடிச்சு கொள்றது எவ்வளவு கொடூரமான கொலை. அங்கங்க அடிபட்டு வலியோட வேதனையோட கொஞ்சம் கொஞ்சமா சாகிற ஒரு அனுபவம் கல்லால் அடிச்சு கொள்றது. அப்படிப்பட்ட இரக்கமற்றதான ஒரு தண்டனை அதை ஆண்டவர் மனதார கொடுத்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், தொடர்ந்து அடங்காமல் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், பெற்றோருடைய வார்த்தையை மதியாமல் பயங்கரமான குற்றங்களை தொடர்ந்து துணிகரமாய் பாவங்களை செய்கிற பிள்ளைகள், அப்படிப்பட்ட மக்களை பெற்றோர்கள் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து மூப்பர் இடத்துல சொல்லி, என் மகனை நான் பெற்று வளர்த்தேன், அவன் சொன்னடி கேட்க மாட்டேங்கிறான், கீழ்ப்படியாதவனா இருக்கிறான், அடங்காதவனா இருக்கிறான், தேவனுக்கு விரோதமான எல்லா தப்புலையும் ஈடுபடுறான் அப்படின்னு அவன் அந்த பட்டணத்தினுடைய மூப்பர் இடத்துல சொன்னா, மூப்பர்கள் நியாயம் தீர்த்து அந்த பட்டணத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஊர்ல நடுவுல நிறுத்தி எல்லாரும் கையிலேயும் கல்லை கொடுத்து தகப்பன் தாய்க்கு முன்னாடியே அந்த பிள்ளையை கல்லெறிந்து கொள்ள சொல்றார். அப்படிப்பட்ட பயங்கரமான காட்சி. அவ்விதமான காட்சிகளை போல விபச்சாரம் செய்தவன் அவ்விதமாய் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். தேவனுடைய சமூகத்துல களவு செய்தவர்கள், சாபத்தீடான விஷயத்தை எடுத்துக்கொண்ட அருமையான ஆகான் போன்றவர்கள் கல்லாலேயே அடிச்சு கொல்லப்படுறாங்க. அந்த கல்லால் அடிச்சு கொள்ற அந்த தண்டனை எவ்வளவு கடினமானதோ அதைவிட பயங்கரமான தண்டனை இந்த மறுதளித்து போனவர்கள், கிருபையின் ஆவியை நிந்தித்தவர்கள், குமாரனை காலில் போட்டு மிதித்து எனக்கு பாவம்தான் வேண்டும், கிறிஸ்து வேண்டாம் என்று கிறிஸ்துவை உதாசீனப்படுத்தி விட்டு போகிறவர்கள், தேவனுடைய சமூகத்திலே தேவன் பரிசுத்தப்படுத்தின ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவருடைய தண்டனை பயங்கரமா இருக்கும். The sorer punishment that being stoned to death under the law of Moses. 28-29 சொல்றார், மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவனே அப்படி என்று சொன்னால், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையாய் உள்ளிருந்து உணர்த்தி மன்னிச்சு அவ்வப்பொழுது ஏத்துக்கொண்டு இழுத்து நடத்துற பரிசுத்த ஆவியானவரே நிந்திச்சுட்டு, எனக்கு ஆவியானவர் குரல் வேணாம், மனசாட்சியின் குரல் வேணாம், யாரும் என்னை கூப்பிட வேண்டாம், நான் என் போற போக்கில் தான் போவேன், இயேசுநாதர் வேணாம், சர்ச்சு வேணாம், சத்தியமும் வேணாம், சுவிசேஷத்தின் மூலமா தேவனிடத்துல திரும்பி வர்றதெல்லாம் எனக்கு வேணாம், நான் பாவத்துல தான் போவேன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுடைய முடிவு பயங்கரமான தண்டனையா இருக்கும் என்பதை குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, 30வது வசனத்திலே பழி வாங்குதல் அப்படிங்கிறார், the vengeance of God. அப்படிப்பட்ட மக்களை சத்தியத்தை அறிஞ்சே துணிஞ்சு போறதுனால கர்த்தர் பழி வாங்குவாரா. தேவகுமாரனை காலில் கீழே போட்டு மிதிச்சவனை கட்டாயம் பழி வாங்க விட மாட்டார். என்னை பகைத்து என் வசனத்தை தள்ளிவிட்டு போகிறவன், என் கட்டளையை கை கொள்ளாமல் எனக்கு விரோதியாய் இருக்கிறவனை நான் நிச்சயமா என்ன செய்வேன், பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனாலே பழி வாங்குதல் என்னுடையது என்று சொன்னவர் ஆண்டவர். அவர் அப்படிப்பட்ட அக்கிரமம் செய்கிற மக்கள், துணிகரமான பாவத்தை விரும்பி போகிற மக்களை கர்த்தர் பயங்கரமான பழி வாங்குகிறார். அவருடைய உடன்படிக்கையை மீறி போகிறவர்கள், இப்படிப்பட்ட பழிகளுக்கு, இப்படிப்பட்ட மீறுதலுக்கு தேவன் தண்டியாம விடுறதில்லை. அதனாலதான் நான் திரும்ப எச்சரிக்கை உண்டு. ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று விக்கிரக ஆராதனைக்காரரை கல்யாணம் முடிக்கிறதுக்காக, ஆணையோ பெண்ணையோ கைப்பிடிக்கிறதுக்காக விக்கிரகத்தின் கோயில போய் நின்று விதமா பிசாசுக்கு முன்னாடி மந்திர ஓதியோ யாகம் பண்ணியோ திருமணம் பண்ணவங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு இப்பயும் கண்ணால பார்த்துட்டு இருக்கிறேன். பைபிள்ல மட்டும் இல்ல, நேரிலேயே நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய சிநேகிதனாயிருந்து ரட்சிக்கப்பட்ட புறமார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டவன் இன்னைக்கு வரைக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய கண்களுக்கு முன்பதாக என்னுடைய சபையில் இருக்கிற மக்களை ஒரு சிலர் நான் காட்ட முடியும். புறமார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிற்பாடு விதமான ரட்சிக்கப்படாத ஏதோ விதமான விக்கிரக ஆராதனை கைப்பிடிச்சதுனால அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற பயங்கரமான தண்டனை, அவர்களுக்காக நான் எத்தனையோ முறை அழுதுருக்கிறேன். ஆண்டவரே உறுதியா நின்றுச்சே, இந்த இடத்துல இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு நிக்க முடியாம தானே விட்டு கொடுத்துருச்சு பெற்றோருடைய வார்த்தைகளுக்காக, ஆனா நீ இறக்கப்படக்கூடாதா, அந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையா, காலமெல்லாம் பார்த்து கண்ணீர் விடுற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை
அவங்க வீட்டிலேயே வச்சுட்டீங்களே ஆண்டவரை, தயவு பாராட்டுங்கன்னு சொல்லி தேவனிடத்துல எத்தனையோ முறை நான் அழுது இருக்கிறேன் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உங்க வேலையை பார்த்துட்டு போது எனக்கு தெரியும்னு சொல்றதை கேட்டிருக்கிறேன். தேவ சமூகத்துல தேவன் கொடுத்த பதில் அதுதான். என்னை விட நீ பெரிய ஞானியோ, உன் வேலையை பார்த்து நீ போ, அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதேன்னு சொல்லி தேவன் கொடுத்த பதிலை கேட்டுட்டு நான் அமைதியா போயிருந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா தேவ சமூகத்துல அவங்க செஞ்ச தப்பு சாதாரண தப்பு இல்ல. உடன்படிக்கை மீறிட்டு போனவங்க, கர்த்தரோட ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணவங்க, பந்தியில உடன்படிக்கை பண்ணவங்க, ஏசப்பா ரத்தத்திலையும் அவருடைய சரீரத்திலையும் பங்காளியா மாறி தேவனோடத்துல கொடுத்த வாக்குறுதிய, ஞானஸ்நானத்துல கேட்ட வாக்குறுதிகளை ஆண்டவர் சமூகத்துல தண்ணீருக்குள்ள நீ கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு அனுப்பியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்நானம் கொடுக்கறது உண்டு. தேவன் என்னுடைய பாவங்களை மன்னித்தார். என் சொந்த பந்தங்கள் நடுவுல என்னுடைய வாழ்க்கையில வர பல சோதனைகள்ல, பாவ சோதனையிலையும் நான் விடமாட்டேன், இயேசுவை பின்பற்றுவேன்னு சொல்லி அவங்க சாட்சி கொடுத்தது அடிப்படையில தான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கேன். அதையெல்லாம் மீறி அவங்க துணிகரமா பாவத்துக்குள்ள போறதுனால அவங்க வாழ்க்கையில வர தேவனுடைய பழிவாங்குதலை பார்க்கும்போது சகிக்க முடியல. அப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய பாவங்களுக்காக தேவன் என்ன செய்கிறார்? சரி கட்டுகிறார். He will recompense the sins they have committed. அவங்க செஞ்ச தப்பு சாதாரணமான தப்பு இல்ல. கிறிஸ்துவ பப்ளிக்ல வச்சு அவமானப்படுத்துறாங்க. நான் நீ கிறிஸ்துவனா ஞானஸ்நானம் எடுத்தேன், ஆனா எல்லாருக்கும் முன்னாடி இப்ப விக்கிரக ஆராதனை பண்றேன், பொட்டு வைக்கிறேன், பூ வைக்கிறேன், பேய் போய் சுத்தி கும்பிடுறேன் அப்படின்னு பகிரங்கமா சொந்தக்காரங்க நடுவுல கிறிஸ்துவ அவமானப்படுத்துகிற அந்த நிமித்தமா அவர் என்ன செய்கிறார்? அந்த செய்யக்கூடிய அந்த பலனை, ரெக்கம்பென்ஸ் ஆண்டவர் சமூகத்தில் பாவத்துக்கு தக்க, அக்கிரமத்துக்கு தக்க ஆண்டவர் தண்டிக்காம விடுறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம்னா அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் இருக்கிறார் என்று சங்கீதம் 18 தாவீது சொல்றான். அவ்வளவு இரக்கப்பா இருந்தவர் இப்ப பழி வாங்குற மாதிரி பாவத்துக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திரும்ப பாவத்துல போறாங்க. அதனால பாவத்துக்கு சரி கட்டுறார். நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் வாங்கிக்கோன்னு அவர் படி அளக்கிறார். அதை 30-31 படிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பழி வாங்குவது மட்டுமல்ல, ஆண்டவர் அவர்களுடைய பாவத்துக்கு தக்கதாக ஆண்டவர் பதில் செய்கிறார். பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயத்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களிலே விழுகிறது பயங்கரமா இருக்குமே. The fearful handling by God. அப்படிப்பட்ட மக்களை தேவன் எப்படி ஹேண்டில் பண்றான்னா, பயங்கரமா பயந்து நடுங்கக்கூடிய அளவுல, அதை பார்க்கிற மக்கள்லாம் பயப்படக்கூடிய அளவுல கர்த்தர் என்ன செய்கிறார்? அஞ்சி நடுங்கக்கூடிய அளவுல தண்டனையை கொடுக்கிறார். 2 பேர், புருஷனும் பொண்டாட்டியும், தேவனுடைய மனுஷனிடத்துல எல்லாரும் மக்கள் சொத்துக்களை வித்து, காணியாட்சிகள்லாம் வித்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறத பார்த்து தாங்களும் உண்மையான விசுவாசிகள் போல நடிக்கிறதுக்காக சொத்தை வித்துட்டாங்க. பாதியை எடுத்து தன்னுடைய வீட்டுல வச்சுட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், புருஷன் மனைவி பேசிட்டு வந்து தேவ ஊழியக்காரனை ஏமாத்துறது போல, மக்களை ஏமாத்துறது போல, நாங்களும் எல்லாத்தையும் வித்து கொண்டு கொடுத்துட்டோங்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுறாங்க. ஆனா ஆவியானவர் அதை பார்க்கிறார். தேவன் அவங்க செய்யற பயங்கரமான பாவத்தை பார்க்கிறார். என்ன துணிகரமான பாவம்! ஊழியக்காட்ட வந்து பொய் சொல்லல, பரிசுத்த ஆவியானவத்துல பொய் சொல்றாங்க. அவன் சொல்ல, மனுஷனிடத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியா இருக்கிற தேவனிடத்திலே பொய் சொன்னாய். நீங்கள் பொய் சொல்லுவதற்கு, தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லுவதற்கு சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன என்றுதான் கேட்கிறான். உடனடியாக கீழே விழுந்து மரித்து விடுகிறான் அந்த அருமையான அனனியா. 3 மணி நேரம் கழித்து அவனுடைய மனைவி சப்பிரால் அறிந்ததை அறியாமல் புருஷன் செத்து அடக்கம் பண்ணி விட்டு வாலிபர்கள் அப்பொழுதுதான் வருகிறார்கள். இந்த அம்மா வர்றாங்க. கேட்கிறார், பேதுரு கேட்கிறார், இவ்வளவு தான் வித்தீங்களான்னு. ஆம், இவ்வளவு தான் வித்தேங்கிறார். அப்ப பாவம் செய்யறதுக்கு நீங்க ஒருமனப்பட்டது என்ன? உன் புருஷனை அடக்கம் பண்ணி என்னுடைய கால்கள் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி உன்னையும் அடக்கம் பண்ணுவார்கள், இழுத்து கொண்டு போவார் என்று சொல்கிறான். உடனடியா பேதுருடைய காலிலே விழுந்து கீழே விழுந்து செத்து போயிறான். தேவனுடைய கோபாக்கினை என்பது பயங்கரமா இருக்குது. கேள்விப்பட்ட எல்லாரும் பயப்படுறாங்க, தேவனை குறித்து பயப்படுறாங்க. இந்த கோயிலுக்கு போறது எப்படி, இந்த ஊழியக்காரங்கிட்ட போய் பேசுறது எப்படி, ஐயோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லி எல்லா மக்களும் இதை கேள்விப்பட்ட சபையார் பயந்தார்கள். வெளியிலே காணப்படுகிற மக்களுக்கும் தேவனை அறியாத மக்களுக்கும் இதை கேள்விப்பட்ட யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. தேவ சமூகத்து தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா, அவர் பழிவாங்க ஆரம்பிச்சிட்டார்னா, பதில் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா அவருக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அது பயங்கரமா இருக்கும். அவருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமானவைகள், நீதி உள்ளவைகள். ஆனா அநியாயமா யாரையும் தீர்க்க மாட்டார். அவர் நீதியின்படி, சத்தியத்தின்படி, உண்மையின்படி நியாயம் தீர்க்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அளவிற்கு விசுவாசிகளா இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள்,
பரிசுத்தாவியை பெற்றவர்கள், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு போக முடியும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஜாக்கிரதையோடு வாழ்வோம். கடைசி காலம். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். பாவத்தின் வஞ்சனையினால் ஒருவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகாமல், அப்படிப்பட்ட அருமையான ஒரு சிலருடைய விடுதலினால் அநேகர் தீட்டுப்பட்டு போகாமல் இருக்கும்படி நாம் எச்சரிக்கையாயிருப்போம் என்று எபிரேயன் எச்சரிக்கிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவர் சமூகத்திலே கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவ பிரியராய் வாழ தேவனை அண்டிக் கொள்வோம். நம்மாலே நாம் வாழ முடியாது என்பது உண்மை. ஆனால் கிருபையை அண்டிக் கொள்வோம். தேவனே எனக்கு பலன் தாரும், உம்மை விட்டு போய்விடக் கூடாது ஆண்டவரே. பாவத்தின் வஞ்சனையினால், பாவ இச்சைகளின் சிற்றின்பத்தினால் ஆண்டவரை உம்மை விட்டு பிரிந்து பாவத்துக்குள்ளேயே போய்விடக் கூடாது ஐயா. நீங்க போக விட மாட்டீங்கப்பா. உண்மையா நான் உங்களை விரும்பும் போது கண்டிப்பா பாவத்துக்குள்ள இழுத்துட்டு போக முடியாது. சத்துரு ஆண்டவரே என்று கூப்பிடும் போது என்னை காப்பாத்துவீங்க. ஆண்டவர் சமூகத்துல இல்ல, எனக்கு இயேசு வேண்டாம், இயேசு என்னை காப்பாற்ற வேண்டாம், நான் என் வழியிலே போறேன்னு சொல்லி துணிகரமா போனாதான் அப்படிப்பட்ட முடிவுக்குள்ள போவோம். ஆனா தேவ சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்துல என் தேவன் என்னை காப்பாற்றுவார், இப்பயும் அவர் என்னை மன்னிப்பார், இப்பயும் நான் திருந்தி வந்தா என்னை சேர்த்துக்குவார் அப்படிங்கிற சுவிசேஷ சத்தியத்தின்படியா வாழ அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இயேசுவையே வேண்டாம் என்று தள்ளிவிட்டு ஓட வேண்டாம். பாவம்தான் எனக்கு வேண்டும் என்று பாவ இச்சையிலே தொடர்ந்து உழன்று கொண்டிருக்க நாம் நம்மை விட்டு கொடுத்து விட வேண்டாம். தேவகுமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்க வேண்டாம். நம்மை பரிசுத்தப்படுத்தின இரத்தத்தை அசட்டை பண்ண வேண்டாம். தேவனுடைய பிள்ளையை கிருபையின் ஆவியை நிந்திக்க வேண்டாம். எதிரிகளை பட்சிக்கிற கோபாக்கினைக்குரிய மக்களால் தேவனுக்கு எதிரிகளாக மாறிவிடாதபடி இருக்க தேவன் கிருபை செய்ய, தொடர்ந்து நமக்கு உணர்வை கொடுக்க, தேவனை தேடி வந்து விட, தேவனை அண்டிக் கொள்ள, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பாவ சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே ரட்சியம் என்று என்னை காப்பாத்துங்கப்பான்னு கூப்பிட்டோம்னா ஓடி வந்து உதவி செய்யற தெய்வத்தினுடைய கரத்தை பற்றி கொள்ளுவோம். பிதாவே, நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. நாங்கள் விடுதலுக்கு ஏதுவான மக்கள் தான், பலவீனமான மக்கள் தான், ஆடுகளைப் போல வழிதப்பி போகிற மக்கள் தான். ஆனாலும் நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே, ஆடுகளை தேடுகிற மெய்ப்பன், காணாமல் போன ஆட்டை திரும்ப கண்டுபிடித்து மந்தைக்கு கொண்டு வருகிற நேசராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே, வழிதப்பி போன ஆடுகளைப் போல போயிருந்தாலும், தூரமாய் போயிருந்தாலும், தகப்பனே மந்தையை விட்டு ஆண்டவர் எங்கேயோ காணாமல் போன ஆடுகளைப் போல் இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வர வல்லவர் ஐயா. பாவத்தை விரும்பி செய்யாமல், பாவத்தை விரும்பி அதிலேயே வாழ்ந்து விட வேண்டும் என்று தேவனே உம்முடைய குமாரனை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளாமல், தேவனே உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை மிதித்து செல்லாமல், பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணாமல் இருக்க தேவ கிருபையை தாரும். தேவனோடு வாழ தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார். எந்த நிலையிலிருந்து நான் மனம் திரும்பினாலும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் ஒத்தாசை அனுப்புவார். என்னை ஆண்டவர் அழிவுக்கு நேராய் விடமாட்டார் என்று நம்பிக்கை உள்ளவளாய் தேவனிடத்திலே உதவியை நாட தேவ கிருபையால், பரிசுத்த ஆவியின் வல்லமையால் தேவ பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் பாவ சோதனைகளுக்கும் எல்லா விதமான இச்சைகளின் இழுப்புக்கும் தப்பித்துக் கொள்ள கிருபை அளிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அந்த மக்கள் யாரும் ஆண்டவரை விழுந்து போய்விடாமல், யாருமை விட்டு சுத்தமாய் தூரமாய் போய்விடாமல், உம்மை மறுதளித்து போய்விடாமல் காத்துக்கொள்ளும். வழிதப்பி போயிருந்தாலும், தூரமாய் போயிருந்தால், தகப்பனேமை விட்டு விலகி இருந்தால் கர்த்தர் திரும்ப இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய அன்பின் கயிறுகளினால் சேர்த்துக் கொள்வீராக. திரும்பி வருகிற எந்த கெட்ட குமாரனையும் சொந்த பிள்ளையாய் சந்தோஷமாய் அணைத்துக் கொள்கிற தகப்பனையா, அதை புரிந்து கொண்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும், என் தகப்பனிடத்தில் நான் வேலைக்காரனாய் போய் சேருகிறேன் என்று நம்பிக்கையோடு வந்தவனை தகப்பன் குமாரனாய் ஏற்றுக்கொண்டு என்பதை புரிந்து கொள்ள, அதன்படியே திரும்பி வர தகப்பனை நம்பி வர கிருபதாரும் கூட இரும், வழி நடத்தும். ஒருவரும் வழி விலகாதபடி நெருங்கி வாழ, கிட்டி சேர, உம்மை அண்டிக் கொள்ள கிருபதாரும். ஆசீர்வதியும் கூட இரும். கோபாக்கினைக்கு, எதிரிகளை பட்சிக்கும் கோபாக்கினைக்கு தேவனே தேவ மக்கள் காக்கப்படும்படியால், பிசாசின் வந்தனையில், பாவத்தின் வஞ்சனையில், அசுத்த மோக இச்சைகளில், உலக சிற்றின்பங்களின் வலையிலே விழுந்து விடாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த
சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாராக. ஆமென்.